கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தான் நாமத்தில் எனது அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆவிக்குரிய பயணத்தில் மிக ஜாக்கிரதையாய் பயணம் செய்யுங்க. ஒரு விஞ்ஞானி என்ன செய்தாராம் தெரியுமா? ஒரு எலியை எடுத்து சோதனை செய்தாராம். அந்த எலியை எடுத்து ஒரு பெரிய ஒரு டப்புல, தண்ணி இருக்கிற டப்புல அந்த எலியை பிடித்து விட்டாராம். அந்த எலி என்ன செய்தா, நீந்தி கொண்டே இருந்ததாம். நீந்தி கொண்டே இருந்த எலி கொஞ்ச நேரம் நீந்தி விட்டு அதனால முடியாம தண்ணியில முழுகிற நிலைமைக்கு அது போச்சாம். மரித்து போகிற நிலைமையில உடனே அந்த எலி அவர் தூக்கி எடுத்து உடனே துளைத்தாராம். துளைத்து விட்டு அதை சரி பண்ணிட்டு அதை வைத்தாராம். மீண்டுமாய் மறுநாளில அந்த எலியை தூக்கி மீண்டுமா தண்ணீரில் விட்டாராம். அந்த எலி முழுகவே இல்லையா, நீந்தி கொண்டே இருந்ததாம். காரணம் என்ன தெரியுமா? என்னை காப்பாற்றுகிறவர் ஒருவர் உண்டு என்கிற நம்பிக்கை அதற்குள் வளர்ந்தது. ஏன்னா ஒரு முறை அந்த விஞ்ஞானி காப்பாற்றினார் இல்லையா, உயிர் போகிற நேரத்தில் அதை தூக்கி எடுத்தார் இல்லையா, இந்த நம்பிக்கை அந்த எலிக்குள்ள வந்து விட்டதாம். அப்படிதான் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்பிக்கை வர வேண்டும், விசுவாசம் வர வேண்டும். அந்த விசுவாசம் இல்லாதபடி நீங்கள் எந்த காரியத்தை நீங்க செய்ய இயலாது. விசுவாசம் என்பது அதை கொடுத்தால் செய்கிறேன் என்பதல்ல, அதை கொடுக்காவிட்டாலும் நான் செய்கிறேன் என்பது மட்டும்தான் விசுவாசம். ஆண்டவருக்கு நான் செய்ய வேண்டிய கடமையை நான் செய்து முடிக்கிறேன் என்பதுதான் விசுவாசம். ஆண்டவருக்கு என செய்கிற காரியங்களை ஒதுக்கி வைத்து விட்டு உல்லாச வாழ்க்கை வாழுவது, உலக வாழ்க்கை வாழுவது, உலகத்துடைய தேவைக்காக சுற்றி திரிவது அது ஆசீர்வாதம் அல்ல. நிறைய நமக்கு புரியுவது கிடையாது. புரியாமலே நம்ம ஆவிக்குரிய காரியங்கள் வளர்ந்தவர்கள் என்று நினைக்கிறோம், நான் தேறினவன் என்று நினைக்கிறோம். அல்ல. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நன்றாக புரிந்து கொண்டு உடைய ஆவிக்குரிய வாழ்வை நீங்கள் நகர்த்த பழகி கொள்ளுங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரிக்கு எழுதின நிருபத்தை எடுத்துக்கொள்ளலாம். ரோமர் 9வது அதிகாரத்திலே 16வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலாகும். ஆசைப்படுறீங்களே, அது இல்ல ஊழியம். இன்னைக்கு வந்துட்டு நாளைக்கு வர நிற்கிறது வேண்டாங்க, பயமா இருக்குது. அவர் அழகாய் சொல்லுகிறார். மீண்டுமா இந்த வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலே ஆகும். விரும்புகிறது அல்ல, விரும்பிட்டு ஊழியம் செய்கிறோம் அப்படின்னு நாம நினைக்கிறோம். ஆசைப்படுகிற நானு விரும்புகிறவனாலும் அல்ல. அவர் அழகாய் இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரிக்கு எழுதும் பொழுது அவர் அதைதான் அவர் சொல்லுகிறார். விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல. நானும் ஓடுகிறேன், நானும் செய்கிறேன் என்பதல்ல, இறங்குகிற தேவனால்தான் ஆகும். ஊழியம் என்பது நாம நினைக்கிறோம், நான் விரும்புகிறேன், நான் செய்கிறேன் அல்ல. நான் ஓடுகிறேன், நானும் செய்கிறேன் பார், அதுவும் அல்ல. தேவனுடைய கிருபையினால மட்டும்தான் அது ஆகிறது. இறங்குகிற தேவனால் மட்டும்தான் அது நடக்கிறது. நான் ஆசைப்படுவதனால் நான் செய்வது ஊழியம் அல்ல. மற்றவர்கள் செய்கிறார்கள் என்று அதற்காக நான் ஓடுகிறதுனாலே தேவனுடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்தி விட முடியாது. நாம நினைக்கிறோம் எல்லாரும் ஓடுறாங்க, நானும் ஊழியம் செய்கிறேன், அதனால கர்த்தர் மகிமைப்படுகிறார் அப்படி நாம நினைக்கிறோம். அல்ல. நான் ஆசைப்படுறேன்பா, அப்படி செஞ்சா எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் அல்ல, அதுவும் கிடையாது. இறங்குகிற தேவனால் தான். யாரை தேவன் முன்குறிக்கிறாரோ, யாரை தேவன் தேர்ந்தெடுக்கிறாரோ, யாரை கொண்டு என்ன நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி தேவன் திட்டம் தீட்டுகிறார்களோ அவர்களை கொண்டுதான் அதை செய்ய முடியும். நன்றாக கவனிக்கணும். நம்மள அநேகர் கிறிஸ்துவ மார்க்கத்தில் நினைக்கிறது ஆசைப்பட்டு ஊழியத்துக்கு போகிறவர்கள் உண்டு. மற்ற ஊழியக்காரனை பார்த்து விட்டு நானும் ஓடுகிறேன் அவரே போல அப்படின்னு சொல்லி ஓடுகிறவர் உண்டு. அப்படி இல்லை. நன்றாக நீங்கள் அறிந்து கொண்டு உங்களுடைய பயணத்தை நீங்கள் நகர்த்துவது உங்களுடைய வாழ்வுக்கு அது பிரயோஜனமாய் இருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமம் 27வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஆதியாகமம் 27வது அதிகாரத்திலே 1வது வசனத்தை வாசித்து பாருங்க. ஈசாக்கு முதிர் வயதானதினால் அவன் கண்கள் இருளடைந்தது. பார்வையற்று போன போது அவன் தன்னுடைய மூத்த குமாரனாகிய ஏசாவை அழைத்து என் மகனே என்றார். அவன் இதோ இருக்கிறேன். அவன் வயதான காலத்திலே
யாக்கோபு ஆசைப்படுகிறான், மூத்த மகனை அழைக்கிறான். மூத்த மகனை அழைத்து, என் மகனே, அப்பா இது ஓடி வருகிறேன். அப்பா ஆசைப்பட்டது ஏசாவுக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கணும்னு நினைச்சார். ஆசீர்வாதம் ஏசாவுக்கு போச்சா? இல்லை. விரும்புகிற நாமே விரும்புறவனுக்கு போகிறதா? விரும்புற ஆசீர்வாதம் கிடைக்கிறதா? விரும்பின நன்மையை நான் பெற்றுக்கொள்ள முடிகிறதா? வேண்டும், அதுதான் கவனிக்கணும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, முடியவில்லை, பெற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏசாவாலே அதை அனுபவிக்க முடியவில்லை, அதை சுதந்திரித்துக் கொள்ள முடியவில்லை என்பதை மறந்துவிட முடியாது. அதேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் தீத்துக்கு எழுதும்போது அவர் சொல்லுகிறார். தீத்து 3வது அதிகாரத்திலே 5வது வசனத்தை வாசித்து பார்க்கும்போது அவர் சொல்லுகிறார், நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியானவருடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்திருக்கிறார். நீதி நிமித்தம் அல்ல, உன் கிரியை நிமித்தம் உன்னை ரட்சிக்கல. கிரியை நிமித்தம் உன்னை ரட்சிக்கல. நாம நினைச்சுக்கிறோம், ஆண்டவர் எனக்கு, நான் இப்படிலாம் கிரியை செய்கிறேன், இப்படிலாம் ஆண்டவருக்கு நான் கொடுக்கிறேன், இப்படியெல்லாம் ஓடுகிறேன், அதனாலதான் இந்த கனமான ஊழியம், அதனாலதான் எனக்கு அந்த ஆசீர்வாதம். இல்லைங்க, அதனால இல்லை. கொஞ்சம் மாற்றம், கொஞ்சம் புரிதல், ஒரு மாற்றங்களோடு கலந்த ஒரு புரிதல் இருக்குமானால், புரிந்து கொள்வீர்களானால், நிச்சயமாக தேவன் உங்களை பயன்படுத்துகிற பாத்திரவான்களாய் நீங்கள் மாறுவதற்கு, தேவ சித்தம் உங்களுக்குள் நிறைவேறுவதற்கு ஏற்ற ஒரு வாழ்வாய் உங்களுடைய வாழ்வு மாறும் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. அல்லேலூயா. அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் தீத்துக்கு எழுதும்போது அதைதான் அவர் சொன்னார். அவர் தீத்துக்கு எழுதும்போது அவர் சொல்லுகிற காரியம் அதைதான். அவர் அழகாய் இந்த இடத்தில் சொல்றார், நாம் செய்த நீதியின் கிரியை நிமித்தம் அவர் நம்மை ரட்சிக்கவில்லை. உன் கிரியை நிமித்தம் அவர் உன்னை நடத்தவில்லை, உன்னை வளைத்துக் கொள்ளவில்லை, உன்னை உருவாக்கவில்லை, உன் கிரியைகள் அல்ல என்று சொல்லுகிறார். அதுதான் ரோமாபுரிக்கு பவுல் எழுதும்போது அதை சொல்கிறார். மீண்டுமாய் ரோமர் 9வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். 9வது அதிகாரத்திலே 17வது வசனத்தை வாசித்து பார்க்கும்போது சொல்கிறார், மேலும் என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என்னுடைய நாமம் பூமி எங்கும் பிரஸ்தாபம் ஆகும்படியாகவும் உன்னை நிலைநிறுத்தினேன் என்று பார்வோனுடனே சொன்னதாக வேதத்திலே சொல்லி இருக்கிறது. நாம் பூமியிலே எங்கும் தேவனுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும்படியாக தான் தேவன் உங்களை தெரிந்து கொண்டார். அப்ப கிரியை இருந்துச்சு, அதனால தெரிந்து கொண்டார். நான் நல்லவன் அதனால தெரிந்து கொண்டார். இல்ல, தேவனுடைய நாமம் மகிமைப்படணும், அவ்வளவுதான். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. முக்கிய கான்செப்ட் என்ன? ஊழியத்துடைய கான்செப்ட், அழைப்பு நிறைவேற்றத்துடைய நோக்கம், தேவன் உங்களை அபிஷேகித்ததுடைய நோக்கம் எதற்காக என்று சொன்னால், உங்களுடைய கிரியைகளை பார்த்துட்டு நல்லா இருக்கிறான், இவன் செய்வான் அப்படின்னு கொடுக்கல. நன்றாக அறிந்து கொள்ளுங்க, தேவன் உங்களுடைய கரங்களிலே இந்த அபிஷேகத்தை, இந்த வரங்களை, இந்த தாளந்துகளை, இந்த அழைப்பை, தேவன் உங்களை மறைத்து வெளிப்படுகிற காரியங்களை தேவன் கொடுத்தது உங்களுடைய கிரியைகளின் நிமித்தம் அல்ல என்பதை முதலாவது நீங்கள் பதிந்து கொள்ளுங்க, பதித்துக் கொள்ள வேண்டும். கிரியைகள் நிமித்தம் அல்ல, அவர் இதற்காக நமக்கு அதை கொடுக்கவில்லை. இந்த புரிதல் நமக்கு வேண்டும். அவருடைய நாமத்தை நாம் பிரஸ்தாபப்படுத்துவதற்காக இது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய நாமத்தை நாம் பிரஸ்தாபப்படுத்துகிறவர்களாய் மாற வேண்டும் என்பதற்காக அது கொடுக்கப்பட்டிருக்கிறது, வேறொன்றும் அல்ல. வேற எதற்காகவும் அது கொடுக்கப்படவில்லை. தேவனுடைய நாமத்தை உயர்த்தி பிடிப்பதற்காக அது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் யாத்திராகமம் 14வது அதிகாரத்திலே 4வது வசனத்தை வாசிக்கும் போது அவர் சொல்கிறார், ஆகையால் பார்வோன் அவர்களை பின்தொடரும்படி நான் அவனுடைய இருதயத்தை கடினப்படுத்தி நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறியும்படி பார்வோனாலும் அவருடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன் என்றார். அவர் அப்படியே செய்தார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, தேவன் வெளிப்படணும். பாடுகள் இருக்கலாம், தடைகள் இருக்கலாம், அழைப்பில் பல காரியங்கள் இருக்கலாம். எந்த காரியங்களாலும் அனுமதிக்கப்படுகிறது எதற்காக என்று சொன்னால், பார்வோனுக்கு முன்பாக தேவன் யார் என்பதை காண்பிப்பதற்காக. உங்களை என்னையும் தேவனை எடுத்து பயன்படுத்துகிறார் என்பது என்றால் எதற்காக என்று சொன்னால், இந்த உலகத்துக்கு அவர் ஜீவனுள்ள தேவன் என்பதை வெளிப்படுத்துவதற்காக. உலகத்திலே பல தெய்வங்கள் உண்டு,
ஆனால் நான் ஜீவனுள்ள தேவன் என்பதை வெளிப்படுத்துவதற்காக உங்களையும் என்னையும் எடுத்து பயன்படுத்துகிறார், வேறொன்றும் அல்ல. வேற எதற்காக தேவன் உங்களை என்னை முன்குறிக்கல? பெருமை கொள்வதற்காகவோ, நான் நல்லவன் என்பதற்காகவோ, என் கிரியைகளை பார்த்து விட்டோ அல்ல. தேவன் மகிமைப்பட வேண்டும், அவர் நாமம் பிரஸ்தாபப்படுத்தப்பட வேண்டும். இதற்காக தான் தேவன் உங்களையும் என்னையும் இந்த பாதையிலே பார்வோன் விரோதமாக எழும்புகிறான். பலவிதமான தடைக்கற்கள் வருகிறது. என்ன வந்தாலும் எது நடந்தாலும் ஆண்டவர் அவர்களோடு இருப்பதை, இஸ்ரவேல் ஜனங்களோடு இருப்பதை அவர் வெளிப்படுத்தி கொண்டேதான் இருந்தார். இந்த வாழ்க்கையுடைய பயணத்திலே, இந்த மாதத்திலே, உடைய வாழ்க்கையிலே எந்த நிலைகளிலும் உடைய வாழ்க்கையுடைய பயணம் நகர்த்தப்பட்டாலும் கவலை கொள்ளாதீர்கள், பயந்து விடாதீர்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பதை அவர் வெளிப்படுத்தி கொண்டேதான் இருப்பார். அவ்வளவு பெரிய அபிஷேகம், அவ்வளவு பெரிய ஒரு அரசாட்சி, அவ்வளவு பெரிய ஒரு அழைப்பு தாவீதுக்கு கொடுக்கப்பட்டது. தாவீதுக்கு அவைகள் கொடுக்கப்பட்டாலும் சவுல் துரத்தும் போது அவன் ஓடி ஒளிகிறவனாய் இருந்தான், வேஷமாறி திரிகிறவனாய் காணப்பட்டான். ஒவ்வொரு புறமும் பலவிதமான ஜனங்கள் அவனுக்கு விரோதமாய் எழும்ப ஆரம்பித்து விட்டார்கள். பெலிஸ்தியர் எழும்ப ஆரம்பித்து விட்டார்கள். பலர் அவனுக்கு விரோதமாக எழும்பி விட்டார்கள். இது தோல்வியின் அறிகுறி அல்ல. தேவன் அடிக்கடி தாவீதோடு இருப்பதை வெளிப்படுத்திக் கொண்டுதான் இருந்தார். அப்படிதான் ஆண்டவரும் உங்களுடைய வாழ்க்கையினுடைய பயணத்தில் நீங்கள் பலவிதமான பாடுகள், உபத்திரவங்கள், துன்பங்கள், கண்ணீரின் பாதைகளிலே உங்களுடைய வாழ்க்கை பயணம் நகர்த்தப்பட்டாலும் ஒன்றுக்கும் கவலைப்படாதீர்கள். தேவன் உங்களோடு இருப்பதை வெளிப்படுத்திக் கொண்டே இருப்பார். தேவன் உங்களோடு இருப்பதை வெளிப்படுத்திக் கொண்டே இருப்பார். இது உங்களுடைய வெற்றி பயணத்துடைய அடையாளம். இந்த அடையாளத்தை வைத்து உங்களுடைய பயணத்தை தொடருங்க. தாவீது கிட்ட சொல்றார், முசுக்கொட்டை செடி நடுவில் ஒரு இரைச்சலுடைய சத்தத்தை கேட்பாய், கேட்ட உடனே புறப்பட்டு விடு, நான் உனக்கு முன்பாக யுத்தத்திற்கு நான் கடந்து போய்விட்டு இருப்பேன். இது ஒரு அடையாளம். இந்த அடையாளத்தை பார்த்து விட்டு நீ கடந்து போக வேண்டியதுதான். உங்கள் விசுவாச பயணத்தை நிறுத்தி விடுகிறது அல்ல, உங்கள் ஜெபத்தையோ உங்களுடைய ஊழியத்தையோ நிறுத்தி விடுகிறது அல்ல, பயணம் தொடர வேண்டியது. ஏன் என்று சொன்னால் தேவனுடைய நாமம் பிரஸ்தாபப்படுத்தப்பட வேண்டும். தேவனுடைய சித்தத்தை இந்த உலகத்தில் நிறைவேற்ற வேண்டும். அழைப்பின் நோக்கம் அதுதான். தேவன் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டது, உங்களையும் என்னையும் ஆசீர்வதித்திருப்பது, உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் அடையாளங்களை காண்பித்தது, அவருடைய நாமத்தை உயர்த்தி பிடிப்பதற்காக. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த புரிதல் நமக்கு வேண்டுங்க. இந்த புரிதலோடு தான் நம்முடைய வாழ்வை நாம நகர்த்த வேண்டும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்க. அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதும்போது சொல்லுகிறார். ரோமர் 9வது அதிகாரம் அதுல 29வது வசனத்தை வாசிக்கும் போது சொல்லுகிறாரு, அல்லாமலும் ஏசா முன்னே சொன்னபடி சேனைகளின் கர்த்தர் நமக்குள்ளே ஒரு சந்ததியை மீதியாக வைத்திருந்தாரானால் நாம் சோதோமை போல் ஆகி கொமோராவுக்கு ஒத்திருப்போம். ஒரு சந்ததியை வைத்திருந்து அவர்களை கொண்டுதான் செய்வே, அவருடைய கிரியைகள் நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. நீங்களும் நானும் சோதம் கொமோரா வாழ்வை போல என்னைக்கு அழிஞ்சு போயிருப்போம் இல்ல, என்னைக்கு அழிஞ்சு போயிருப்போம். அவங்க அவங்களுடைய மனசாட்சியில கை வைத்து பாருங்க, நிறைய காரியம் இருக்குது. அழிஞ்சுனா என்னைக்கு அழிஞ்சிருக்கலாம். கிரியைகளை பார்த்து ஆண்டவர் நடத்துவது கிடையாது. உன் வெளி தோற்றத்தை பார்த்து ஆண்டவர் உங்களை நடத்துவது கிடையாது என்பதை நீங்கள் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டிய அவசியமாக இருக்கிறது. இந்த புரிதல் தான் ஆவிக்குரிய பயணத்திலே உங்களை வெற்றியின் பாதையிலே உங்களை அழைத்து செல்லும். அழிப்பதற்காக இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்து கொண்டு வரவில்லை, தேவன் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி தேவன் நினைத்தார். தேவன் நம்மை உருவாக்கியது, நம்மை பயன்படுத்துவது நம்முடைய தகுதியுடைய அடிப்படை அல்ல, இல்லையா? தகுதியுடைய அடிப்படையா இல்ல, அவருடைய கிருபை தான். உங்களை என்ன நடத்துதுன்னா அவருடைய கிருபை தான். அவருடைய கிருபை இல்லைன்னா நீங்களும் நானும் இல்ல. அந்த கிருபை தான் நம்மை மன்னித்து நம்மை மீண்டுமாய் உருவாக்கி மீண்டுமாய் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறது. நீங்களும் நானும் நல்லவங்களா கெட்டவங்களா ஆண்டவர் அறிவார், இல்லையா? ஆண்டவர் அப்படி நினைச்சிருந்தா சோதம் கோமோராவை போல இன்னைக்கும் நாம் அழிஞ்சிருப்போம். தேவன் அந்த கிரியைகளை பார்த்து நடத்துகிறவர் அல்ல. தேவனுடைய கிருபையினால்தான் நீங்களும் நானும் வழிநடத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம், தகுதியின் அடிப்படையில் அல்ல. இந்த பயணம் என்பது
தகுதியினுடைய அடிப்படையில் அல்ல என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. இந்த தகுதியின் அடிப்படையின் அல்ல, இதுல தேவனுக்காக யார் யார் அர்ப்பணித்திருக்கிறார்கள், அவருடைய விருப்பத்திற்கு உங்களுடைய முழுமையாக ஒப்பு கொடுத்து ஓட வேண்டும். அவருடைய விருப்பத்துக்கு, உங்களுடைய விருப்பத்திற்கு அல்ல ஓடுகிறது. உங்களுடைய விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம ஓடுறோம் பாரு. இன்னைக்கு என்னால முடியும், இன்னைக்கு முடியாது, அன்னைக்கு தான் இப்படிதான் போவேன், அப்படிதான் நடப்பேன், அப்படிக்கு ஒரு சில ஒரு வழிமுறைகளை நாமே உண்டாக்கி ஓடுகிறோம். அது இல்லை. அவருடைய விருப்பத்திற்கு என்னை அர்ப்பணித்து ஓடுகிறது வேணும். அப்போதான் தேவன் எடுத்து பயன்படுத்த முடியும். தேவனுடைய பணி என்பது அதுதான், தேவ சித்தம் என்பது அதுதான். எல்லாருமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 12 சீஷர்களை முதலாவது தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்டவர் எல்லாரையும் எடுத்து பயன்படுத்தினாரா? இல்ல. எல்லாருமே அவர் தேவன் பயன்படுத்துகிற பாத்திரங்களாய் மாறினார்களா? இல்ல. எல்லாரும் மாறல. காட்டி கொடுக்கிறோம் அங்கதான் இருந்தான். அப்ப ரசிக்கலாம், அழைப்பா ரசிக்கலாம், அபிஷேகம் ரசிக்கலாம். ஆனா ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துவது என்பது வேறு. ஆண்டவரை எடுத்து பயன்படுத்துவது என்பது அவருடைய கிருபையினாலே கிடைக்கிறது. அது தகுதியை பார்த்து கிடைக்கிறது அல்ல. உன் நிலையை பார்த்து, ஓ நீ இப்படி எல்லாம் செய்யற, இப்படி எல்லாம் கொடுக்கிற, இப்படி எல்லாம் கொடுக்கிற மனசு உனக்கு இருக்குது, அப்ப உனக்கு கொடுத்தா சபையில உன் பேரை நாங்க முன்னால மைக்ல சொன்னாக்கா உடனே நாளைக்கு இன்னும் கொஞ்சம் கொடுப்பேன் அப்படின்னு உன் கிரியைகளை பார்த்து செய்வது அல்ல. கிரியைகளை பார்த்து ஆண்டவர் நடத்துவது கிடையாது. அவருடைய கிருபையினாலே இது நடத்தப்படுகிற காரியம். நான் செய்கிற காரியத்திலே அதுல தேவ சித்தம் இருக்கிறதா அல்லதா என்னுடைய விருப்பம் இருக்கிறதா என்று சொல்லி நாம கவனிக்கணும். சில சமயத்தில் அதுல தேவ சித்தம் இருக்குதா அப்படின்னு நம்ம அநேகர் பார்ப்பது கிடையாது. என்னுடைய விருப்பம், ஆசைப்படுறேன்பா, ஊழியம் செய்யணும்னு ஆசைப்படுறேன், இன்னைக்கு லீவு நாள், எல்லாருக்கும் லீவ் இருக்குது, அதனால ஊழியம் செய்யலாம் அப்படின்னு நாம நினைக்கிறோம். அது இல்லை ஊழியம். அதுல தேவன் மகிமைப்பட முடியாது, தேவன் உங்களை எடுத்து பயன்படுத்த முடியாது, தேவன் பயன்படுத்தப்படுகிற பாத்திரங்களாய் நீங்கள் காணப்பட முடியாது. நல்லா கவனிங்க. தேவன் பயன்பட முடியாது. தேவன் பயன்படுகிறான்னாக்கா மோசேவை மறைத்து தேவன் வெளிப்பட்டான். மோசேவை பார்க்கும்பொழுது அவன் கடவுளை பார்த்த மாதிரி இருந்தது. அவருடைய முகத்தில் ஒரு பிரகாசம் இருந்தது. தலைமைத்துவம்ன்றது அதுதான். எல்லாருக்கும் கொடுக்கப்படல. ஆரோனுக்கு கூட அந்த அழைப்பு கிடைச்சது. ஆனா ஆரோனுக்கு கொடுத்தாலும் கிருபை எங்க இருந்தது என்று சொன்னால் மோசேவிடம் தான் இருந்தது. எல்லாருக்கும் அழைப்பு இருக்குது. 12 சீஷர்களுக்கு இருந்தது. எல்லாருக்கும் அதை கொடுத்துட்டாருன்னா இல்ல இல்ல. அந்த அழைப்பை புரிந்து கொள்ளுகிறாங்க பாருங்க. அதுதான் அந்த புரிதல் வேண்டும். அவருடைய வாழ்க்கையில கிருபை வரும். அந்த கிருபை தான் உன்னை ஆண்டவர் பயன்படுத்துகிற பாத்திரமாய் உன்னை மாற்றும். அவருடைய சித்தத்தின்படி உன்னை நீ வளைத்து கொடுக்கும் பொழுதுதான். வளைத்து கொடுக்கல தேவனுடைய கிருபையினாலே நீ உருவாக்க முடியாது. தேவ சித்தம் உனக்குள்ள வராது. புரிதல் வேணும். யூதாஸ் என்ன செய்தான்? காட்டி கொடுத்தான். பேதுரு என்ன செய்தான்? மறுதலித்து சபித்தான். ஒரே காலகட்டங்களிலே நிகழ்கிற காரியங்கள் ஆண்டவர் தெரிந்து கொண்ட இந்த 12 சீஷர்களிலே காணப்பட்ட அந்த இருவருடைய வாழ்வில் ஒருவன் காட்டி கொடுக்கிறான், ஒருவன் மறுதலித்து சபிக்கிறான். மறுதலிப்பது மட்டுமல்ல, சபித்து சத்தியம் செய்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ மறுதலித்து சபித்து சத்தியம் செய்கிறான் ஒருவன், மற்றொருவன் என்ன செய்கிறான்? காட்டி கொடுக்கிறான். இவனும் உணர்கிறான், அழுகிறான். அவனும் உணர்ந்து 30 வெள்ளி காசை என்ன செய்தான்? ஆலயத்தில் எடுத்துக்கொண்டு போய் விசிறி அடித்தான். ஆனால் இவன் மனமாற வேண்டும் என்ற இரக்கத்தை தேட ஆரம்பித்தான், அந்த கிருபையை தேட ஆரம்பித்தான். இவனோ வாழ்வை இவனாகவே தீர்மானித்துக் கொள்கிறான். சுயம் இந்த இடத்திலே வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. தேவ சித்தம் என்னில் என்ன இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறவனாய் ஒருவன் காணப்படுகிறான். மற்றொருவன் அவ்வளவுதான் வாழ்வு என்று சொல்லி தன்னுடைய வாழ்வை தானாகவே தீர்மானித்துக் கொள்ள ஆரம்பிக்கிறான். ஆவிக்குரிய பயணத்திலும் அப்படிதான். நாம சில சமயத்தில் தீர்மானித்துக் கொள்கிறோம், இதுதான் இப்படி செய்தால் நன்றாக இருக்கும், இப்படிதான் செய்யணும், அப்படிதான் ஓடணும். நாம மட்டும் இல்ல, நாம மற்றவங்களை நிர்பந்திப்போம். இதுதான் சொல்ற இல்ல, அதை செய்யணும், இப்படிதான் ஓடணும், உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி நாம் மற்றவர்களை நிர்பந்திக்க ஆரம்பித்து விடுகிறோம். அல்ல, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய சித்தம் என்பது என்ன என்று சொன்னால், ஆண்டவருடைய கரத்திலே, குயவன் கரத்தில் இருக்கிற ஒரு களிமண்ணை போல இல்லையா? களிமண்ணுக்கு தன் மீது அதிகாரம் இருக்கிறதா? நான் இப்படிதான் பாத்திரமாய் உருவாவேன் அப்படி என்று சொல்ல முடியுமா? களிமண்ணால் முடியாது. அந்த களிமண் நான் இப்படிதான் இருப்பேன் என்று
அது சொல்லிக் கொள்வதற்கு அதன் மீது அதற்கு அதிகாரம் இல்லை. ஆவிக்குரிய பயணத்திலும் ஆவிக்குரிய வாழ்வு, தேவன் பயன்படுத்துகிற வாழ்வை குறித்து நம்முடைய கரத்தில் அதிகாரம் இல்லை. நான் இப்படிதான் இருப்பேன், இப்படிதான் நான் ஊழியம் செய்வேன் அப்படின்னு சொல்றதுக்கு அதிகாரம் இல்லை. என்ன இங்க போனா இவங்க அப்படி திட்டுறாங்க, இந்த இடத்துல எனக்கு மரியாதை கொடுக்க மாட்டாங்க, இந்த இடத்துல கனம் பண்ண மாட்டாங்க. பல காரியங்கள் ஊழியத்தினுடைய பாதையிலே நிலவுகிறது அநேகருடைய வாழ்க்கையில். நிறைய பேர் இந்த 25 ஆண்டுகளிலே பலரை நான் சந்தித்து இருக்கிறேன். இப்படி பல நிலைகளை எனக்கு உகந்ததாக நான் விரும்புகிறேன். அது இல்லை என்று சொன்னால் அந்த ஊழியத்தை நான் நிறுத்தி விடுகிறேன். அது குயவன் கரத்தில் இருக்கிற களிமண்ணும் கிடையாது. குயவன் பயன்படுத்துகிற பாத்திரமாகவும் அது மாற முடியாது. உண்மை இல்லையா? எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆவிக்குரிய பயணம் என்பதும் அப்படிதான். நீங்கள் புரிந்தவர்களாய் உங்களுடைய வாழ்வை நீங்கள் நகர்த்த வேண்டும் என்பதை மறந்துவிட வேண்டாம். அறிந்து கொள்ளுங்க. அதான் ரோமர் 9வது அதிகாரத்திலேயே நீங்கள் 15வது வசனத்தை வாசித்து பாருங்க. அவர் மோசேவை நோக்கி, எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாய் இருப்பேன், எவன் மேல் உருக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல். யாரை உருவாக்கணும் தேவன் நினைக்கிறார்? யாருக்கு அந்த தலைமைத்துவத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறார்? அது தகுதியின் அடிப்படை அல்ல. அவருடைய சித்தம் எதுவோ, அவருடைய விருப்பம் எதுவோ அதுதான் கிருபை. அதான் தேவனுடைய கிருபை. தேவன் என்மேல் சித்தமாய் இருக்கிறார், தேவனுடைய கிருபை. தேவன் என்னை கொண்டு நடத்துறார், தேவனுடைய கிருபை. அப்போ யாரை கொண்டு, அப்போ எனக்கு இது கொடுக்கப்பட்டிருக்கு, தேவனுடைய கிருபை இல்லையா? எனக்கு இந்த பணியை கொடுத்திருக்கிறார், ஒரு குப்பையை தூக்கி போடுறதுக்கு கர்த்தர் கிருபை செஞ்சிருக்கிறார், அது தேவனுடைய கிருபை. அந்த கிருபையை நாம என்ன உதாசீனப்படுத்தி விடக்கூடாது, அந்த கிருபையை அற்பமா எண்ணி விடக்கூடாது. அந்த அழைப்பை, அந்த ஊழியத்தை ஆண்டவர் பயன்படுத்துகிற பாத்திரம், எந்த பாத்திரமோ, நீங்கள் எந்த பாத்திரமாக இருந்தாலும் உங்களை பயன்படுத்துறாரு, அதுவே பெரிய விதைங்க. ஆண்டவர் உங்களோடு வராரு பாருங்க, அதுவே பெரிய ஆசீர்வாதம். ஆசீர்வாதம்ன்றது அதுதான். நாம் ஆசீர்வாதம் துவக்கத்தில் சொன்ன இல்லையா, அது மாதிரி ஆசீர்வாதம்ன்றது என்ன நினைக்கிறோம்? வீடு வாங்கிட்டு கர்த்தரனை ஆசீர்வதிச்சிருக்கிறார் அப்படின்னு நம்ம சொல்றோம். வேலை கிடைச்சிருச்சு, ஓ கர்த்தரனை ஆசீர்வதிச்சிருக்கிறார், ஓ இப்படி ஒரு காரியம் நடந்தது, கர்த்தரனை ஆசீர்வதித்தார் அப்படின்னு சொல்றோம். அதெல்லாம் ஆசீர்வாதம் கிடைச்சார். உலக வாழ்க்கையினுடைய பயணத்துல நம்ம வாழறோம். இந்த வாழ்க்கை முடிஞ்ச உடனே இன்னொரு வாழ்வு இருக்கிறது. அந்த வாழ்வுக்காக நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்திலே தேவன் தன் அருகாமையில் நின்று கொண்டிருந்த தூதனை கீழே தள்ளினார். தள்ளின உடனே அவன் என்ன செய்தான்? சூரியன் சந்திரன் எல்லாத்தையும் சீர்குலைத்தான். பூமி ஒழுங்கின்மையாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. அது ஒரு பெரிய ஒரு யுத்தம் நடந்தது. ஆவியானவர் அசைவாடி சீர்படுத்திட்டார். ஆவியான அசைவாடி சீர்படுத்திய பின்பு தள்ளப்பட்டவனால் மீண்டுமாய் அந்த சூரியன் ஒளி கொடுக்கிற சூரியனை நிறுத்த முடியல, நட்சத்திரம் ஜொலிக்கிறத நிறுத்த முடியல இல்லையா? நிலாவை தடுக்க முடியல, காற்றடிப்பதை தடுக்க முடியல, பூமி தன்னைத்தானே சுற்றி கொள்வதை தடுக்க முடியல. ஆனால் பிசாசு எங்கு வருகிறான்? மனிதர்களாகிய நம்மிடம் தான் வருகிறான். ஏன் வருகிறான்? தேவன் அவனுக்கு கொடுத்த அந்த மகிமை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார் இல்லையா? அவனுக்கு கூட கொடுக்கல, அவனையாவது தூதர்களாய் தான் படைத்தார். ஆனால் உங்களையும் என்னையும் அவருடைய சாயலில் படைத்தார். எவ்வளவு பெரிய ஒரு கிருபை இல்ல? அவருடைய சாயலை நமக்கு கொடுத்திருக்கிறார். சாயலை மட்டும் கொடுத்தாரா? அது ஒன்றும் உன்னை சேதப்படுத்தாதபடி லூக்கா 10:19 சொல்ற மாதிரி உனக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு கொடுத்தா, அந்த பிசாசு உன்னை தாக்காதபடி. அப்ப அவனுக்கு எப்படி இருந்தது? வானத்து பூமியெல்லாம் உண்டாக்குனா, நட்சத்திரங்களை உண்டாக்கினா, அவ்வளோ உண்டாக்குற அதிகாரங்கள் அவன் பெற்றவனாய் இருந்தான். ஆனா அவனிடத்துல இருந்த அவ்வளவு அதிகாரம் இருந்தாலும் நம்மை சேதப்படுத்த முடியாதபடி கர்த்தர் பெரிய பாதுகாப்பை உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார் இல்லையா? அவனுக்கு கூட கிடைக்கல, அந்த சாயலை உங்களுக்கு எனக்கும் கொடுத்தார். ஆகவேதான் பிசாசு மனிதர்களாக இருக்கிற நம்ம மீது கோபம் கொள்ளுகிறான், நம்ம வீழ்த்த நினைக்கிறான். இந்த பயணத்திலே நாம ஜெயம் பெற்று அந்த ராஜ்யத்துக்குள்ள போகணும். அங்க அவன் ஜொலித்ததை போல நாம் இன்னும் பிரகாசிக்கிறவர்களாக இங்க மாற போகிறோம் பரலோக ராஜ்யத்துல. அப்போ அந்த வாழ்வு என்று சொன்னால் நீங்களும் நானும் நிலையற்ற இந்த வாழ்க்கையிலே ஒரு களிமண் என்பதை உணர்ந்து
உங்களுடைய என்னுடைய விருப்பம் அல்ல, ஆண்டவருடைய சித்தத்திற்கு ஏற்றாற்படி நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவனுடைய கிருபையை நாம் பெற்றுக் கொள்கிறோம். தேவன் பயன்படுத்துகிற பாத்திரவான்களாய் நீங்களும் நானும் மாறுகிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை அறிந்து கொள்ள வேண்டும். தகுதியின் அடிப்படையில் அல்ல, அது கிருபையினாலே. அவர் சொல்ற, எவன் மேல் இரக்கமாய் இருக்கிறேனோ, எவன் மேலே நான் உருக்கமாய் இருக்கிறேனோ, அதுதான் அவருடைய சித்தம் என்னவோ அதுதான் அந்த கிருபை அவனுக்கு தான் கிடைக்கும். எல்லாருக்கும் கிடைக்கல. எல்லார் மீது சபையை கட்டல, பேதுரு மேல கட்டினார். தாவீதை கொண்டு அல்ல, சாலமனை கொண்டு கட்டினார் ஆலயத்தை. எல்லாரையும் கொண்டு அல்ல, அவரவருக்கு என்னவோ அதுதான். எப்படியோ தேவன் பயன்படுத்தின பாத்திரங்கள் உண்டு. எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கிறாங்களா? இல்ல. யார் யாரை கொண்டு என்ன, மோசேவை கொண்டு என்ன செய்யணும், எலியாவை கொண்டு என்ன செய்யணும், சாமுவேலை கொண்டு என்ன செய்யணும், பவுலை கொண்டு என்ன செய்யணும், யார் யாரை கொண்டு என்ன செய்யணும், அது அவருடைய கிருபை. அது அப்படி கிருபையாய் தேவன் உங்களுக்கு ஒரு வாழ்வை கொடுத்திருக்கிறார், உங்களுக்கு ஒரு ஊழியத்தை கொடுத்திருக்கிறார், எனக்கு ஒரு ஊழியத்தை கொடுத்திருக்கிறார் இல்லையா? இது கிருபை. இது அழகா செய்யணும். நாம இந்த ஊழியத்தை, இந்த பணியை அழகா செய்யணும், சந்தோஷமா செய்யணும். இதுல போட்டி பொறாமை இல்லை, இதுல வேஷம் இல்லை, இதுல நீயா நானா என்பதல்ல. இதுல தேவனை மட்டும் மகிமைப்படுத்துவதற்கான ஊழியம் இது. அல்லேலூயா. வேதம் அழகாய் சொல்லுகிறது, அவர் மகிமை, அவர் பிரஸ்தாபப்படுவதற்காக கொடுக்கப்பட்ட பணி இது. தேவன் பிரஸ்தாபப்பட வேண்டும், தேவனுடைய நாமம் உயர்த்தி பிடிக்கப்பட வேண்டும், தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். இதற்காக ஆண்டவர் உங்களையும் என்னைக்கும் அந்த அழைப்பு கொடுத்திருக்கிறார். இது தேவனுடைய கிருபை. இது தேவனுடைய கிருபை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது தகுதியின் அடிப்படையில் கிடைக்கிறது அல்ல, தகுதியின் அடிப்படையில் கிடைக்கிறது இல்லை, செயல்களை பார்த்து கிடைக்கிறது அல்ல அந்த கிருபை. அதுதான் லூக்கா 18வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. லூக்கா 18வது அதிகாரத்திலே 11, 12, 13வது வசனங்களை வாசித்து பாருங்க. பரிசை என்று தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரன், விபச்சாரக்காரன் ஆகிய மற்ற மனுஷனை போலவும் இந்த ஆயக்காரனை போல இராதபடியினால் உம்மை தோத்தரிக்கிறேன். வாரத்தில் 2 தடவை உபவாசிக்கிறேன். என் சம்பாதியத்தை எல்லாம் தசமாக செலுத்துகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணி கொண்டார். இவனுடைய கிரியைகள் பெருசா இருக்குது, தேவனுடைய இரக்கம் அவனுக்கு இருக்குமா? எல்லாம் செய்தான். என்ன குறை இருந்துச்சு சொல்லுங்களேன்? குறை கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அவங்ககிட்ட இருந்துச்சு. அப்ப இரக்கம் அங்க வரலையே, கிருபை அங்க வரலையே, கிருபை அங்க வரல. ஆயக்கார இடத்துல ஓடிச்சு. அவன் தூரத்தில் போய் நின்று தன் பாவி என்பதை உணர்ந்து, தன் நிலையை உணர்ந்து தன்னை அர்ப்பணிக்கிறான் பாருங்க. அங்கதான் கிருபை போச்சு. தேவனுடைய கிருபை எங்க போச்சு? அங்கதான் போச்சு. அங்கதாங்க போகுது தேவனுடைய கிருபை. தேவனுடைய கிருபை அங்கதான் போனது. ஆயக்கார இடத்துல போச்சு, பரிசேயர் இடத்துல போகல. அப்போ தேவனுடைய கிருபைன்றது எங்க வருது? உன் அழைப்பை உணர்ந்து, எந்த அழைப்போ என்ன ஊழியமோ அந்த அழைப்பை உணர்ந்து நீ உன்னை ஒப்பு கொடுக்கிற பாரு, அங்கதான் அந்த கிருபை வருகிறது. கிருபை உன் தகுதியை பார்த்து வரல, உன் கிரியைகளை பார்த்து வரல, உன் விளம்பரத்தை பார்த்து வரல. எங்க வருகிறேன்னு சொன்னால் உன் அழைப்பை நீ உணர்ந்து நீ அர்ப்பணிக்கிற பாரு, அங்கதான் தேவனுடைய கிருபை இறங்குகிறது. அங்கதான் தேவன் பயன்படுத்துற பாத்திரமாய் நீ மாறுகிற. நீ உணரல, நீ யார் என்பதை நீ உணராம, எதற்காக தேவனை தெரிந்து கொண்டார் என்பதை உணராம, நான் அதெல்லாம் செய்கிறேன், நான் இதெல்லாம் செய்கிறேன், நான் இப்படி வாழறேன், இப்படி நான் கொடுக்கிறேன், இப்படி ஓடுறேன், அந்த இடத்துல கிருபை வரலங்க. தேவன் அவன் அல்ல இவன் என்று சொல்லி ஓடி வந்து விட்டார் இல்லையா? இன்னைக்கு தேவன் நம்மை விட்டு அந்த கிருபையை நாம் இழந்து போய் கொண்டு இருக்கிறோம். தேவனுடைய கிருபையை, தன் நிலையை, என் அழைப்பின் நிலையை உணராமல் நான் ஓடுகிறபடியினால் தேவன் பயன்படுத்துகிற பாத்திரவான்களாய் நீங்கள் மாற முடியவில்லை. உங்களில் அநேகரால மாற முடியல. ஏன் மாறல? உங்க நிலையை உணரல. நீங்க உங்க நிலையை என்னைக்கு உணர்றீங்களோ அன்னைக்குதான் தேவனுடைய கிருபை உங்களோடு வரும். தேவனுடைய கிருபைக்கு நீங்கள் பாத்திரவான்களாய் மாறுவீர்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நன்றாக புரிந்து கொள்ளுங்க. தேவனுடைய கிருபை எப்பொழுது, எங்கு, யாரிடத்துல என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு அந்த கிருபையை பெற்றவர்களாய்
தேவன் உங்களை பயன்படுத்துற பாத்திரமா மாறுங்க. நல்லா உங்க மனசாட்சியில கை வைத்து பாருங்க. ரட்சிக்கப்பட்ட எத்தனை ஆண்டு ஆச்சு? சத்தியத்தை தெரிஞ்சு, அபிஷேகம் பெற்று, வரங்களை பெற்று, இந்த வரத்துக்கு நாம என்னென்ன செஞ்சிருக்கணும்? மார்க்ல அழகா சொல்றார், ஒரு விசுவாசினால் நடைபெறும் அடையாளங்கள் என்று ஒரு விசுவாசினால் செய்யற அடையாளங்களை காமிச்சார். ஒண்ணு செய்ய முடியுமா? கிருபை இழந்து கொண்டுதான் இருக்கிறீங்க, வேற ஒண்ணும் இல்ல. கிருபையை நீங்க இழக்கிறீங்க. தேவன் பார்க்கிற உங்க நிலையை உணருங்க. முதல்ல நீ யார்? நான் ஒரு களிமண் அப்படின்றத உணருங்க. என் மேலே எனக்கு அதிகாரம் இல்லை அப்படின்றத நீங்க உணருங்க. களிமண்ணுக்கு தன் மீது அதுக்கு அதிகாரம் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. உங்கள் மீது அதிகாரம் இல்லை, அதை உணரணும். இதை உணரலனாலும் நீ தேவனுடைய கிருபையை நீ பெற முடியாது. தேவனுடைய கிருபையை நீ பெற்றவனாய் உன் பயணத்தை நகர்த்த முடியாது. புரிந்து கொள்ள வேண்டும். அதான் ரோமருக்கு பவுல் சொல்ற ரோமர் 9வது அதிகாரம் அதுல 21வது வசனத்தை வாசிக்கும் போது அவர் சொல்லுகிறாரு, மிதியிட்ட ஒரு களிமண்ணினாலே குயவன் ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்துக்கும் ஒரு பாத்திரத்தை கனவீனமான காரியத்திற்கும் பண்ணுகிறதற்கு மண்ணின் மேல் அவருக்கு அதிகாரம் இருக்கிறது. நீ விருப்பம் இப்படிதான் இல்லை, அவருக்கு அதிகாரம் இருக்குது. உன்னை இப்படிதான் வைப்பேன், இங்கதான் உன்னை நடத்திட்டு போவ. அவருக்கு அதிகாரம் இருக்கு. அவருக்கு தெரியும், அம்மாக்கு தெரியும் இந்த பிள்ளைக்கு எப்படி வேலை வாங்கி கொடுக்கலாம், இந்த பிள்ளை எப்படி படிக்கலாம், இது கொஞ்சம் படிப்புல வீக்கா இருக்குதுப்பா, சரி எங்கேயாவது இப்படி இது வரைக்கும் படிச்சுட்டா போதும், அதுக்கப்புறம் எங்கேயாவது போய் கரை சேர்த்துடலாம். அப்பா அம்மா நினைப்பாங்க, பிளான் போடுவாங்க, அவனுக்கு படிப்பே ஏற மாட்டுது, ஏதாவது கைத்தொழிலாவது கட்டு கொடுத்துடலாமே, அவன் கொஞ்சம் புத்தி சுவாதீனமா இருக்கிறான், அவனை எப்படியாவது கரை சேர்த்து விடலாம், இவன் குடிக்கிறான், கல்யாணம் பண்ணி வச்சுட்டா வரவளாவது அவளை திருத்திர மாட்டாளா. தாயும் தகப்பனும் போடுற ஒரு பிளான். அதிகாரம் இருக்குது தாய்க்கும் தகப்பனுக்கும், அதிகாரம் இருக்குது தேவனுக்கு. நீ யார் என்பதை அறிந்திருக்கிறார், நீ மண் என்பதை அவர் அறிந்திருக்கிறார், நீ களிமண் என்பதை நீ இன்னும் உணராது இருக்கிறாய். அங்கதான் நடக்குது ஒரு பெரிய தடை கற்கள், அங்கதான் இருக்குது. நம்ம யார் என்றதை உணராமலே நம்ம ஓடின்னு இருக்கிறோம். நம்ம யார் என்றதை உணராமலே நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். நீ யார் என்றதை உனக்கு முதல்ல நீ தெரிஞ்சுக்கோ. நீ யாருக்கு சொல்ல வேண்டாம். நீ யார் என்பதை அறிந்து கொள். நாம் யார் என்பதை உணராது இருக்கிறோம். அது யாருக்கு என்ன செய்யணும் அவர் கையில் இருக்குது. நீ என்ன கோராக்குடைய வாழ்வு குறித்து சென்ற நாட்கள்ல பார்த்தோம் இல்லையா? கோராக்கு உடனே மோசேக்கு விரோதமாய், நான் கூட லேவி கோத்திரத்தான், நான் செய்யக்கூடாதா, நான் மோசே சொல்றதை கேட்கறது, ஒரு கூட்டத்தை அவன் தனியா திரட்டனான். அழைப்பு எனக்கு தான், நான் தான் லேவி கோத்திரத்தானே தான் பிரிச்சு எடுத்து இருக்கிறார். பூமி வாயை பிளந்து உள்ள போட்டு நசுக்கி வாழ்க்கையை முடிச்சிடுச்சு. நாம் கூட சில சமயத்துல நான் யார் தெரியுமா, எனக்கும் அபிஷேகம் இருக்குதுன்னு சபைக்கு விரோதமாக எழும்புறவங்க உண்டு இல்லையா? என்கிட்ட கூட தான் கர்த்தர் பேசினார். என்னையா என்ன நடக்குது, எதை குறித்து ஆண்டவர் பேசுவாரு? நம்ம கிட்ட டெய்லி பேசிடுறாரு, அது என்னன்னு தெரியல. யார் பேசுறதுன்னா நம்மளால யூகிக்க முடியாம போயிடுச்சு. எந்த ஆவி நம்ம கிட்ட இடப்பட்டு நமக்கு தெரியல. அந்த நிலைமையில தான் இன்னைக்கு கிறிஸ்தவ மார்க்கம் சென்று கொண்டிருக்கிறது. புரிந்து கொள்ளுங்க நீங்க யாருன்றத. யூதராஜ சிங்கம், கெர்ஜிக்கிற சிங்கம், ரெண்டு சிங்கம் தான். எது தேவனை ஒப்பிடுகிறது, எது பிசாசை ஒப்பிடுகிறது? எந்த சிங்கம் பிசாசுக்கு ஒப்பனை ஆயிருக்கிறது, எந்த சிங்கம் ஆண்டவருக்கு ஒப்பாய் இருக்கிறது? புரிந்து கொள்ளுகிற பக்குவம் இல்லை. ஆவிக்குரிய காரியங்கள் அப்படி வளர்ந்து இருக்கிறோம். தெரியல யாரை குறை சொல்றதுன்னு தெரியல. சரியா பாடத்தை நடத்தாத டீச்சர் மேல தப்பா, இல்ல புரிஞ்சுக்காத மாணவ மேல தப்பான்னு தெரியல. ஆனா நியாயத்தீர்ப்பு ஒன்று இருக்கிறது. கர்த்தர் நீதி செய்கிறவர். புரிந்து கொள்ளுங்க நீங்க யார் என்றதை முதல்ல உணர்ந்து உங்களுடைய பயணத்தை நகர்த்துங்க. உணர்ந்து உங்களுடைய வாழ்வு நகர்த்தப்படட்டும். நிதானிங்க, நிதானிச்சு தீர்மானம் எடுங்க, அவசரப்படாதீங்க. நம்முடைய திட்டத்தை எல்லாரும் எடுத்துட்டு வந்து நம்ம என்ன செய்யறோம், அதுல போட்டுறோம். இது தேவன் தீர்மானிக்கிறார் அப்படின்னு நாம சொல்லிடுறோம். நம்முடைய ஆசை, நம்முடைய திட்டம், இதையெல்லாம் நாம நினைக்கிறோம். அவருடைய கரத்துடைய கிரியைகளில நான் இருக்கிறேன், அவர் வளைச்சு கொள்ள அவருக்கு அதிகாரம் இருக்கிறது அப்படின்றத நாம புரிந்து கொள்றது இல்லை. நமக்கு புரிதலே இல்லைங்க, அதுதாங்க பெரியது. அவர் கரத்துல நான் ஒரு காரியத்தை நல்லா புரிந்து கொள்ளுங்க. குயவன் கரத்தில் இருக்கிற களிமண்ணுக்கு அதிகாரம் இல்லை, உண்மைதான். என் வாழ்வை குறித்து எனக்கு அதிகாரம் இல்லை, உங்களுக்கும் எனக்கும் அதிகாரம் இல்லை, உண்மைதான். ஆனால்
குயவன் கரத்தில் இருக்கிற களிமண்ணுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்குது இல்ல? ஆண்டவருடைய கரத்தில் நீ இருக்கிற, நீ என்ன பாத்திரமோ உன்னை ஆண்டவர் வளைக்கிறாரு இல்லையோ, பயன்படுத்துற பாத்திரம் நீ. ரெண்டாவது, நீ அவருடைய கையில போயிட்ட, ஏதோ ஒரு பாத்திரமா உன்னை வளைக்க போகிறார். அந்த பாதுகாப்பு உனக்கு இருக்குது. அதை நாம உணரலையே. ஆண்டவருடைய பிள்ளையா மாறிட்ட எப்படி போனாலும் ஆண்டவர் என்னை வளைச்சு அடிச்சிருவாருங்க. அவனவனுடைய விசுவாசத்தின்படி என் வாழ்வை ஆண்டவர் வளைப்பார் என்கிற ஒரு நம்பிக்கை இருந்து விட்டாலே போதுங்க. பயணம் அழகா இருக்கும். ஆண்டவர் பயன்படுத்துவதற்கு அழகா இருக்கும். உங்களையும் என்னையும் அழைத்தது நோக்கம் நிறைவேறும். உங்கள் மீதும் என் மீதும் தேவனுடைய கிருபை ஊற்றப்படும். இல்ல, தேவனுடைய கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது என்பதை நீங்க மறந்துடாதீங்க. அவருடைய கிருபையை நம்புங்க. அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிங்க. அவர் வடிவமைக்கிற பாத்திரமானாய் மாறும்படி ஒப்பு கொடுங்க. அவர் பயன்படுத்தட்டுமே. அவர் விரும்புகிற பாத்திரமானாய் நம்ம மாறலாமே. நான் விரும்புகிற மோசேவை, எனக்கு ஆசை எல்லாரும் மேலே தான் இருக்குது. மோசேவை போல இருக்கணும், அவரை போல இருக்கணும். நாம அப்படி இருப்பது இல்லை. அப்படி இல்லாவிட்டால் போறீங்க. ஆண்டவர் என்ன பாதை நடத்தணுமோ அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டு போங்களேன். அவருடைய விருப்பத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டு போங்க. அதுதானே விசுவாசம். எங்க போனாலும் சரி, ஆண்டவர் கையில இருக்கிறான்பா, நானு களிமண்ணா அவருடைய கையில இருக்கிற விட மாட்டார். அந்த நம்பிக்கை ஏன் வரதில்லை? அந்த நம்பிக்கை வராத பாஸ்டர், இப்படி ஒரு கஷ்டம், அந்த கஷ்டம் வரவே கூடாது அப்படின்றோம். டெஸ்டே வைக்க கூடாது இல்லையா? எக்ஸாம் வைக்க கூடாது, அடுத்த கிளாஸ் போயிடணும் அப்படி நாம நினைக்கிறோம். எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம் ஒருத்தர் உண்டு. அவனுடைய மகனுக்கு அந்த அளவுக்கு ஞானம் குறைவு, ஆனால் வசதி வாய்ப்புகளிலே வல்லவர்களாக இருந்தார்கள். என்ன செய்தாலும் ஒரு பள்ளியில சேர்ந்தார்கள், ஃபெயில் ஆயிடுவான், உடனே பாஸ் சர்டிபிகேட் வாங்கிடுவாங்க. உடனே இன்னொரு பள்ளியில சேர்ப்பார்கள். இப்படியே அவனை இன்ஜினியரிங் முடிக்க வச்சுட்டாங்க. வாழ்வை பாருங்களேன். இன்னைக்கு நாம அப்படிதான் இருக்கிறோம். என்னன்னே தெரியல, அவ்வளவுதான் பாஸ், அந்த சபைக்கு போ, அங்க கொஞ்சம் பாஸ், அந்த சபைக்கு போ, அங்க கொஞ்சம் கத்துக்கிட்டு எல்லா சபை மேல குறை சொல்லிட்டு நான் நல்லா படிச்ச மேதாவியை போல நாம காட்டுறோம். புரிந்து கொள்ளுங்க ஆவிக்குரிய பயணங்களை குறிச்சு. ஆண்டவர் எங்க நடத்தினாலும் என்னை உருவாக்குவார் என்கிற நம்பிக்கை நமக்கு வேண்டும். டெஸ்ட் அட்டன் பண்ணணும், அதுல ஃபெயில் ஆகணும். ஃபெயில் ஆனதான் நான் எவ்வளவு வீக்கா இருக்கேன்னு நான் தெரிஞ்சுக்க முடியும். ஆண்டவர் நடத்துற பாதையும் அப்படிதான். ஆண்டவர் எந்த பாதையில் நடத்தினாலும் கத்துக்குங்க. டெஸ்ட்ல ஃபெயில் ஆயிட்டா வெக்கப்படாதீங்க. ஞானம் அந்த இடத்துல பயன்படுத்தப்படணும். படிச்சவன் படிக்காதவனை பார்த்துட்டு ஏளனமா பார்க்கறது, பேசுறது. இன்னைக்கு நீ இருக்கிற பாதையில, நீ முன்னாடி இருக்கிற, நான் பின்னாடி இருக்கிற, நீ போற இடத்துல நானும் வரப்போகிறேன். நான் நிக்க போறது இல்லையே, நான் வேற பாதையில இல்லையே. எல்லாரும் கிறிஸ்தவர்கள் தானே, எல்லாரும் ஆண்டவரை தேடி தானே ஓடுறோம். உன் விசுவாசம் பெருசா தான் நீ கொஞ்சம் முன்னாடி போற, நான் பின்னாடி வர போறேன், அவ்வளவுதானே. இதை நாம ஏன் அவங்களை ஏளனமா பார்க்கணும்? அவங்க ஜெபம் செய்யல, அவங்க இப்படி குறையா இருக்கிறாங்க, ஏன்? அதெல்லாம் வேண்டாம். எல்லாரும் போறோம், சந்தோஷமா போலாமே. எல்லாரையும் தேவன் எடுத்து பயன்படுத்த போறார், சந்தோஷமா இருக்கலாமே. எல்லாருமே தேவன் எடுத்து பயன்படுத்துற பாத்திரம், எல்லாருமே தேவன் நாங்க மகிமைப்படுத்த போகிறோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பாத்திரமாய் தேவன் வளைக்க போகிறார். சந்தோஷமா கொடுங்க, சந்தோஷமா உங்களை ஒப்பு கொடுங்க, அர்ப்பணிங்க, சந்தோஷமா போங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. தேவன் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். தேவன் நிச்சயமாய் ஒரு பெரிய ஒரு மாற்றங்களை தேவன் உண்டாக்குவார். மாற்று கருத்தை இல்லை, பயப்படாதீங்க, சந்தோஷமா போங்க. யாக்கோபு என்ன செய்கிறார்? 2 பரிவாரங்களோடு ஒரு பெரிய கூட்டமா வரான் இல்லையா? வெறுமையா போன எப்படி வந்தான்? ஒரு பெரிய கூட்டமா வந்தான். ஒரு அவனுக்கு வேலை ஆட்கள் நிறைய, மிருகஜீவன் நிறைய இல்லையா, பிள்ளைங்க நிறைய, இவ்வளவோ இருந்தது. அவ்வளவு ஆட்களோடு வந்தவன் என்ன செய்தான் தெரியுமா? ஏசாவை பார்க்கறதுக்கு பயந்தான். ஏசாவை பார்க்க பயந்து என்ன பண்ணான்? ஆட்களை அனுப்புறான். ஆட்களை அனுப்புறான், திங்ஸ் எல்லாம் கொடுத்து, வெகுமதி எல்லாம் கொடுத்து அவன் அனுப்புறான். ஆதியாகமம் 32வது அதிகாரத்துல அப்படிதான் அவன் அனுப்புறான். அவன் எல்லாத்தையும் அவர்களுக்கு கொடுத்து அனுப்புறான். அதுல 16வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அவன் என்ன செய்கிறான்? வேலையாட்களுடைய கையிலே ஒவ்வொரு மந்தையும் தனித்தனியாக ஒப்புவித்து, நீங்கள் மந்தைக்கு மந்தை முன்னும் பின்னுமாக இடமிட்டு எனக்கு முன்னாக ஓட்டி கொண்டு போங்க. பாருங்க, எல்லாத்தையும் அனுப்புறான், எல்லாத்தையும் அனுப்புறான். நாம கூட அப்படிதான் இல்ல? ஆண்டவர்கிட்ட இதை கொடுத்தா ஏசாவை மானம் மாறுவானா? ஆண்டவர் மாறிடுவாரா? ஜெபிச்சா மாறி நம்ம நினைக்கிறது.
பாஸ்டர் கிட்ட அப்படி போய் சொன்னா ஆண்டவர் உடனே மேலேந்து பாஸ்டர் தொட்ட உடனே, ஓ மோகன் சி அண்ணன் வந்துக்கிறார், அங்க போனா அவர் தொட்டுடுவாரு. எத்தனையோ மீட்டிங் அட்டன் பண்ணியாச்சு இல்ல. நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணேன் தெரியுங்களா? ஊரிஸ் காலேஜுக்கு உள்ள நடந்தது 25 ஆண்டுகளுக்கு முன்பு. அகஸ்டின் ஜெபகுமார் அண்ணனுடைய ஒரே ஒரு மெசேஜ் தான் முடிச்சது அவ்வளவுதான். ஒரு செய்தி, ஒரு நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு, நல்ல மனுஷனுக்கு ஒரு சொல், நல்ல ஒரு விசுவாசிக்கு ஒரு செய்தி போதும் அவன் உருவாகுவதற்கு, ஆண்டவர் பயன்படும்படி கொடுக்கிறதுக்கு. எல்லாமே இருந்தது, இவன் போக பயந்தான். எல்லாத்தையும் கொடுத்து அனுப்புறான், எல்லாத்தையும் கொடுத்து பயந்து போகிறான், எல்லாத்தையும் கொடுத்து அனுப்புகிறான், எல்லாத்தையும் கொடுக்கிறான். நாம அப்படிதான் எல்லாத்தையும் கொடுக்கிற நம்ம நாமே போகலாம் இல்ல. ஆண்டவர் பிடிச்சு கேட்டான், இல்லாம என்னை ஆசீர்வதித்தாலுடைய போக விட மாட்டேன். ஆசீர்வாதத்தை கொடுத்தாரா இல்லையா? கொடுத்தாரு. கொடுத்த பின்பு ஏன் பயப்படணும்? உன்னை என்னை அழைச்சிருக்கிறாருல்ல, அழைச்சாரு, எல்லாம் கொடுத்தாரு, ஏன் பயம்? அதுக்கு மேல என்ன அவிசுவாசம்? இவனுக்குள்ள அப்படிதான் இருந்தது. ஆண்டவர் அழைச்சிட்டார், போ, ஆசீர்வாதத்தோட போகிறான். ஆனா பயம் அவனுக்குள்ள. கொடுத்துட்டு இதெல்லாம் கொடுத்துட்டு ஏமாத்தலாமா? அதே புத்தி தான் திருப்பி வருது. கூட கொடுத்துட்டு ஆசீர்வாதத்தை பிடிங்கன்னு போன மாதிரி இந்த மந்தையெல்லாம் கொடுத்துட்டு ஏசாவை ஏமாத்தலாமா? இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் அப்படிதான் இருக்குது இல்ல. அந்த எண்ணம் தான் இருக்குது. ஊழியமா அப்படி நானும் போயிட்டேன். பாஸ்டர் முன்னாடி நாங்களாம் போனோம் பார். சிலர் யூடியூபுக்காக ஊழியம் செய்கிறது, சில பேஸ்புக்குக்காக, யாரோ ஒருத்தர் பார்க்கறதுக்காக. ஆத்தும அறுவடைக்காக இருந்தீங்களா? யோசிச்சு பாருங்க. மரியா சொன்ன சாட்சி கேட்டீங்க, இதுதான் ஊழியம். பணம் தேடி போறது இல்ல, ஆத்தும அறுவடை செய்யற ஊழியம் நம்முடைய ஊழியம். ஆத்துமா மட்டும் தான் நோக்கம், வேற எதுவுமே கிடையாது. தேவை இல்லையா? தேவை இருக்குதா ஐயா? தேவன் உங்களில ஒருவரை விதவையா வச்சிருக்கிறார், உங்கள ஒருத்தரை காகமா வச்சிருக்கிறார். கர்த்தர் போஷிக்கிறார், கர்த்தர் நடத்துகிறார். சோர்ந்து போகிற ஒவ்வொரு நாளும் கண்ணீரோடு தான் பயணம் இருக்கிறது. உங்களுக்கெல்லாம் தெரியாது, கண்ணீரோடு தான். கண்ணீரோடு நாங்கள் விதைக்கிறோம், நான் கம்பீரத்தோடு கர்த்தர் அறுவடை கொடுக்கிறார். புரிந்து கொள்ளுங்க ஆவிக்குரிய காரியங்களில். வாசிங்க அதே ஆதியாகமம் 32வது அதிகாரத்திலே 24வது வசனத்தை வாசித்து பாருங்க. 24வது வசனத்தை, யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான், அப்பொழுது ஒரு புருஷன் விடிய மட்டும் அவனோட போராடினான். தேவ ஆண்டவரோட போராடுறான், போராடி கிடைக்கிறது. ஆனாலும் அவன் இப்படிதான் அனுப்புறான். இப்படிதான் அவன் என்ன செய்கிறான்? அனுப்பின இருக்கிறான், எல்லாத்தையும் அனுப்புறான். நாம அப்படிதான் ஆண்டவரோட போராடுறோம். நல்லா ஜெபிக்கிறீங்க, நீங்க நல்லா வேதம் வாசிக்கிறீங்க, தேவனுடைய அன்பை நல்லா ருசிச்சிருக்கிறீங்க, அற்புதங்களை கண்டிருக்கிறீங்க, ஆசீர்வாதத்தை பெற்று இருக்கிறீங்க, நன்மையை பெற்று இருக்கிறீங்க. ஆனா நமக்குள்ள ஒரு சந்தேகம், கொடுத்து அனுப்பிடுறோம். இப்படி செஞ்சா, அப்படி கொடுத்துட்டா, அவனை அனுப்பிட்டா சாதிச்சிட முடியுமா? இது நல்லது, இப்படி ஆயிடுமா, இப்படி மாறிடுமா அப்படின்னு நினைக்கிறோம். அல்ல, நீங்க போங்க வாசித்து பாருங்க. அதே 33வது அதிகாரத்திலே 2, 3, 4வது வசனங்களை வாசித்து பாருங்க. பணிவிடக்காரரையும் அவர் பிள்ளைகளையும் முதலிலும் லேயாளையும் அவள் பிள்ளைகளும் இடையிலும் ராகேலையும் யோசேப்பையும் கடையிலும் நிறுத்தி தான் அவர்களுக்கு முன்னாக நடந்து போய் 7 விசை தரை மட்டும் குனிந்து வணங்கி தன் சகோதரன் கிட்டே அவன் சேர்ந்தான். அப்பொழுது ஏசா எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை கட்டி தழுவி கொண்டானாம். முன்னால போங்கயா, நீ உன்ன கொடு, யாரையும் அர்ப்பணிச்சிடலாம், இதை கொடுத்துடலாம், இப்படி செஞ்சா ஜெயிச்சிடலாம். நீ உன்னை கொடுக்கிற வரைக்கும் அந்த பாடுகளும் அந்த அவிசுவாசமும் உன்னை பின்தொடரதான் செய்யும். நீ ஜெயிச்சதான் நினைச்சிடாத, ஜெயிச்சிருவனும் நினைச்சிடாத, ஜெயிக்கவும் முடியாது. எப்போ நீ உன்னை கொடுக்கிறியோ அப்பதான் நீ ஜெயத்தை பெறுவ. எப்பொழுது நீ உன்னை அர்ப்பணிக்கிறியோ அப்பொழுது நீ ஜெயத்தை பெறுவ. இல்லைன்னா முடியாது. தேவனிடத்துல உன்னை கொடுத்துரு, அப்புறம் அவர் எடுத்து அவர் பயன்படுத்துற பாத்துமா, நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு குயவன் கருத்திருக்கிற களிமண் தன்மேலே அதுக்கு அதிகாரம் இல்லை என்று வேதத்தில் நாம் வாசிச்சோம். அது மேலே அதுக்கு அதிகாரம் கிடையாது. அப்படிதான் உங்களுக்கும் உங்கள் மீது அதிகாரம் இல்லை. நீங்க யாருன்றதை நீங்க இன்னும் உணராம இருக்கிறீங்க, அதை உணருங்க. கர்த்தர் நடத்துவதற்கு நீங்கள் ஏற்ற பாத்திரவான்களாய் மாற முடியும் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது.
அதுதான் ஏசியா தீர்க்கதரிசி அழகாய் சொல்கிறார். ஏசியா 64வது அதிகாரத்திலே 8வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அவர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், அவர் இப்பொழுதும் கர்த்தாவே நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் கனிமன், நீர் எங்களை உருவாக்குகிறவர், நாங்கள் அனைவரும் உம்முடைய கரத்துடைய கிரியை. அவ்வளவுதான். ஏசியா தீர்க்கதரிசி அழகா சொல்லிட்டார், ஐயா நான் களிமண், உம்முடைய கரத்துடைய கிரியை, நீ என்ன உருவாக்கு. என்ன அழகா கொடுத்துட்டா பாத்தீங்களா? கொடுத்துருங்க உங்களை. ஏசா ஓடி வந்து கட்டி தழுவி கொண்டது மாதிரி ஆண்டவர் ஓடி வந்து உன்னை பிடிச்சுக்குவார். நீ கொடுத்துரு, நான் களிமண் என்பதை உணர்ந்து கொடுத்துரு. உண்மையிலே உனக்கு அதிகாரம் இல்லை என்பதை உணர்ந்து உனக்கு கொடுத்துரு. ஊழியத்துல மட்டும் வேண்டாம் பிளீஸ், ஆவிக்குரிய பயணத்துல வேண்டாம், உணருங்க. அதுதான் எரேமியா தீர்க்கதரிசி இன்னும் அழகாய் சொல்லுகிறாரு. எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்தை எடுத்துக்கொள்ளலாம். அதுல 18வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 18வது அதிகாரத்திலே 6வது வசனத்தை வாசிக்கும் போது அவர் சொல்லுகிறார், இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையிலே இருக்கிறது போல நீங்கள் என்னுடைய கையிலே இருக்கிறீர்கள். அல்லேலூயா. நீ அவருடைய கரத்துல இருக்கிறீர். அல்லேலூயா. நீங்க பாதுகாப்பா தான் இருப்பீங்க. அல்லேலூயா. தேவன் உங்களை நடத்துவார். அல்லேலூயா. தேவன் உங்களை போஷிப்பார். அல்லேலூயா. தேவன் உங்களை பாதுகாப்பார். அல்லேலூயா. கைவிட்ட மாட்டார். அவர் கரத்துல இருக்கிறீங்க, ஏங்க பயப்படுறீங்க? ஏங்க ஏசாவுக்காக வேலைக்காரன் அனுப்புறீங்க? என்கிட்ட எவ்வளவு வேலைக்காரங்க காட்டுறதா? நீ அவர் கரத்துல இருக்கிற, ஒரு நல்ல கம்ஃபர்டபுளா இருக்கிற, பாதுகாப்பா இருக்கிற. ஏன் பயம்? விட்டுட்டு வரா என்ன மட்டுமா நடத்த வந்தாரு, 25 ஆண்டுகள் நடத்தி வந்தாரு. இனிமேல் நான் கைவிட்டு போறாரு. இனியும் காப்பார், இனியும் நடத்துவார் உங்களை, இனியும் உங்களை போஷிப்பார், இனியும் உங்களை சாட்சியாவா வைப்பார். எங்களை விட்டுற மாட்டார். உடனே நீங்க யாருன்றதை புரிஞ்சு கொள்ளுங்க. அழைப்பை உணருங்க. அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக, அவர் பிரஸ்தாபப்படுவதற்காக உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதான் தீமோத்தேயுக்கு பவுல் எழுதும்போது சொல்லுகிறார், எடுத்துக்கொள்ளலாமே. 2 தீமோத்தேயை எடுத்துக்கொள்ளலாம். 2 தீமோத்தேயும் 2வது அதிகாரம் 20-21வது வசனங்களை வாசிக்கும் போது சொல்கிறார், ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளில் சில கனத்துக்குரியதும் சிலது கனமினத்துக்குரியமானவைகள். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உகந்ததுமான எந்த நற்கிரியைகளுக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமானுங்க. நீங்க வெள்ளி பாத்திரமோ பொண்ணு பாத்திரமோ மரத்திலான பாத்திரம், எந்த பாத்திரமோ ஆண்டவர் கையில் இருக்கிற பாத்திரம். நீ ஆண்டவர் கையில் இருக்கிற பாத்திரம். அவர் அழகாய் சொல்லுகிறாரு, ஆக உன்னை சுத்திகரித்துக் கொள். உன்னை சுத்திகரித்துக் கொண்ட களிமண்ணை போல ஆண்டவருடைய கரத்தில் உன்னை கொடுத்து விடு. அவர் அழகாய் இந்த இடத்துல சொல்கிறாரு, ஆயத்தமாக்கப்பட்டதும் கனத்துக்குரிய பாத்திரம், எஜமான் உபயோகப்படுத்துகிற பாத்திரம், அவன் பரிசுத்தமாக்கப்பட்ட பாத்திரம். வாழ்க்கை என்ன அழகா ஜொலிக்க வைக்கிறது பாருங்க, என்ன அழகா வர்ணிக்கிறார் பாருங்க. நீ பரிசுத்தமாக்கப்பட்டவன், கனத்துக்குரியவன். அவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் வைத்திருக்கிறார். புரிந்து கொள்ளுங்க. நீங்க யார் என்றதை புரிந்து கொள்ளுங்க. வேற ஒண்ணும் வேணாம். நீ யார் என்பதை புரிந்து கொண்டாலே போதும். ஆண்டவர் உங்களை நடத்துவதற்கு அது ஏற்றதாயிருக்கும். 1 பேதுரு 4வது அதிகாரம் 19வது வசனத்தில் அவர் சொல்கிறார், ஆகையால் தேவனுடைய சித்தத்தின்படி பாடு அனுபவிக்கிறவர்கள் நன்மை செய்கிறவர்களாய் தங்களுடைய ஆத்மாவை உண்மையுள்ள சிருஷ்டிகர்த்தாவாகிய அவருக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஒப்பு கொடுத்துருங்க. ஆண்டவர் கையில களிமண்ணை போல ஒப்பு கொடுத்துருங்க. ஆண்டவர் உங்களை வளைத்துக் கொள்ளட்டுமே. அவர் பயன்படுத்துகிற பாத்திரமாய் மாறுங்களேன். தேவன் உங்களை மறைச்சு வெளிப்படணும்னு ஆசைப்படுறார். தேவனுடைய நாமத்தை உயர்த்தி பிடிக்கிறவர்கள் நீங்க தான். தேவனுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறவர்கள் நீங்க தான். உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டது அதற்காக தான். உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்கிறது அதற்காக தான். இந்த புரிதல் நமக்கு இருந்து விட்டால் போதும். கர்த்தர் பயன்படுத்துகிற பாத்திரங்கள் நீங்களும் நானும் தான். எத்தனையோ கிறிஸ்தவர்கள் உண்டு, எல்லாரும் அப்படி இல்லை. ஆனா உங்களுக்கும் எனக்கும் தேவன் ஒரு பெரிய அழைப்பை வைத்திருக்கிறார். இதை புரிந்து கொள்ளுங்க. கர்த்தர் பயன்படுத்தட்டும். உங்களை மறைத்து அவர் வெளிப்படட்டும். கர்த்தருடைய நாமம் மட்டும் உயர்த்தி பிடிக்கப்படட்டும்.